அனைவருக்கும் ஹாப்பி சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிவராத்திரி நாளில் பள்ளிக்கண்ணில் இருக்க ஆதிபுரீஸ்வரர் சிவன் டெம்பிள் அங்கே நான் சொற்பொழிவு சொன்னேன். அந்த சொற்பொழிவு பஞ்சாட்சர மந்திரத்துக்குள் மறைந்திருக்கும் 5 மந்திரங்களின் சிறப்பு. நான் சொன்னதை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், எல்லாரும் பாருங்க. நான் சொற்பொழிவு சொன்னதால எனக்கு இந்த ட்ராஃபி அண்ட் மெடல்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பஞ்சாட்சர மந்திரத்துக்குள் மறைந்திருக்கும் 5 மந்திரங்களின் சிறப்பு. சைவ சமயத்தின் மூல மந்திரம் நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தாகும். இதுவே பஞ்சாட்சரம் எனவும் பஞ்சாட்சர மந்திரம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுடைய இந்த நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளையும் பக்குவப்படுத்தி நம்மளுடைய ஆன்மாவையும் பக்குவம் அடைய செய்கிறது. மாணிக்கவாசக சுவாமிகள் தம்முடைய திருவாசகத்தை துவங்கும் போது இந்த பஞ்சாட்சரத்தை வைத்துதான் துவங்குகின்றார். நமசிவாய வாழ்க, நாதம்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. 5 பஞ்சாட்சரத்துக்குள்ளேயே 5 பஞ்சாட்சர மந்திரங்கள் உள்ளன. இப்ப நான் அதனுடைய நாமம், அதனுடைய பலன்கள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்தூல பஞ்சாட்சரம், அதனுடைய நாமம் நமசிவாய. இந்த நாமாவை நம்ம சொல்லும் போது இகலோக பலன்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். கட்டுரை பூர்த்தி ஒரு கடலில் பாய்ச்சிடும் நட்டுரையாவது நமசிவாயவே. அப்படிதான் நம்மளுக்கு அப்பர் பெருமாள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த உலகத்துல நமசிவாய என்று சொல்ல சொல்ல இந்த உலகத்துல நம்ம சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும். அடுத்தது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், அதனுடைய நாமம் சிவாய நம. இந்த நாமாவை நம்ம சொல்லலாமா கேட்டா உடல் அசைவுக்குள்ள சொல்லக்கூடாது, மனதிற்குள்ளே அமைதியா ஜபம் பண்ணணும். சிவாய நம என்று சிந்திப்பதற்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிவாய நம என்று சொல்பவர்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையே. ஸோ நம்ம சிவாய நம என்று சிந்திச்சா இந்த உலகத்துல இகலோக பலன், மறுமை பலன், ஞான பலன், இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ மோட்சம் அடையணும்னு நினைக்கிறோமோ அப்பவே அடையக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். அடுத்தது அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம், அதனுடைய நாமம் சிவாய சிவய சிவ. இது அப்படிங்கிற எழுத்து உயிராக கருதப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு சிவன், அந்த பக்கம் ஒரு சிவன். சிவவும் சத்தியமாக இருந்து ஆன்மாவை காக்கக்கூடிய மந்திரம் இந்த சிவய சிவ. இந்த நாமாவை நம்ம சொல்லும் போது இறைவன் திருவடிதான் நிஜம் அப்படி சொல்லக்கூடிய நிலைக்கு நம்மளுக்கு கொண்டு போகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மன மாயங்களை நீக்கி பேருந்து பெரு வாழ்க்கையை பெற்று தரும். அதனாலதான் இந்த மந்திரத்துக்கு மாணிக்க மந்திரம் என்று பெயர் உண்டு. அடுத்தது காரண பஞ்சாட்சரம், அதனுடைய நாமம் சிவசிவ. இந்த நாமாவை நம்ம சொல்லும் போது இறைவனும் நாமும் ஒன்று அப்படி நிலைக்கு நம்மளுக்கு கொண்டு போகும். இது மட்டும் இல்லாமல் வாசனா மலங்களை நீக்கக்கூடியது. வாசனா மலம்னா என்ன? போன மந்திரத்திலே மறுமாயங்கள் நீக்கும் பயத்து. மனமாயம்னா என்ன? ஆணவம், மாயை, கண்மம் மானங்களை நீக்குது. வாசனா மலம்னா என்ன? ஒரு பாக்ஸ்குள்ள மல்லிகை பூ போட்டு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம். ஃப்ரிட்ஜ்ல இருந்து அந்த மல்லிகை பூ எடுத்தாலும் அந்த ஸ்மெல் இருந்துட்டே எல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆணவம், மாயை, கர்மம் எது போனாலும் மிச்ச சொத்துக்களை இருக்க போகக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். அடுத்தது மகா காரண பஞ்சாட்சரம், அதனுடைய நாமம் சி. இந்த சி நம்ம சொல்றதே இல்லையே. இது யார் சொல்லுவானா? தீட்சை பெற்றவர்கள். தீட்சை பெற்றவர்களா யாரு? அகோரிகள். அகோரிகள் பல லட்சங்கள் நாமாவை சொல்லி சொல்லி அவங்க உடம்புக்குள்ளே ஒரு பெரிய சக்தியை உருவாக்கிடுவாங்க. ஸோ இந்த சி நம்ம சொன்னா இந்த முதல்ல சொன்ன 4 பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5 பஞ்சாட்சரத்துல நம்ம எந்த பஞ்சாட்சரம் தேவையோ அதை ஃபாலோ பண்ணி அதனோட பலங்களை பெற்றுக்கோங்க. எனக்கு வாய்ப்பு